இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் நல்லவராய் இருப்பதால் உமக்கு பொறாமையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹென்றி ஃபோர்ட் கார் உற்பத்தியின் மன்னராக திகழ்ந்தவர். அவர் தன்னுடைய லாபத்தில் நிறைய பணத்தை தான தர்மத்திற்காக அல்லது அனாதைகளுக்காக கொடுத்து வந்தார். ஒரு முறை அவர் அயர்லாந்தில் உள்ள டப்ளி என்ற இடத்தில் ஓய்வெடுப்பதற்காக சென்றிருந்தார். அவர் அந்த ஹோட்டல்ல தங்கியிருப்பதை கேள்விப்பட்ட ஒரு நபர் அனாதை பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவர். அவர் ஹென்றி ஃபோர்டிடம் அந்த அனாதை பிள்ளைகளுக்காக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹென்றி ஃபோர்ட் அத்தனையும் கேட்டுவிட்டு $2000 காசோலையை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் மறுநாள் செய்தித்தாளில் ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு ஹென்றி ஃபோர்ட் அவர்கள் $20,000 கொடுத்திருக்கிறார் என்று செய்தி வெளிவந்தது. உடனே இந்த அனாதை ஆசிரமம் நடத்தக்கூடிய நபர் ஹென்றி ஃபோர்டுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா, தவறுதலான செய்தி, அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், வருத்தப்படாதீர்கள் என்று கூறினாராம். உடனடியாக ஹென்றி ஃபோர்ட் அவர்கள் கூறினார், பரவாயில்லை, எழுதியதாக இருக்கட்டும், இதோ என்னிடம் வாருங்கள், இன்னும் $18,000 நான் காசோலை கொடுக்கின்றேன், பெற்றுச் செல்லுங்கள் என்று. பிரியமான சகோதர சொல்லே, இந்த நாளுடைய நற்செய்தியில இருக்கக்கூடிய நிலக்கிழாரும் இதே போலதான். தான் கொடுத்த வாக்கை மாறாமல் அதிகாலை வேளையில 9 மணிக்கு, 12 மணிக்கு, மாலை 5 மணிக்கு தன்னுடைய தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் பணியாளர்களை அமர்த்துகிறார். ஆனால் கூலி என்ன? ஒரு தெனாரியம். அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தையின்படி இதோ மாலை 5 மணி வரையில கூட யாரும் கூப்பிடவில்லை வேலைக்காக, கூலிக்காக. அவருடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கின்றார், அவருடைய பொருளாதார நிலையை பார்க்கின்றார், அவருடைய வருவாயை பார்க்கின்றார், அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கின்றார். பார்த்த பிறகு இதோ உனக்கு பேசக்கூடிய நீ 2 மணி நேரம் மாலை 5 மணிக்கு வந்தாலும் உமக்கு நான் ஒரு தெனாரியம் கொடுக்கின்றேன் என்ற அந்த இரக்கத்தோடு, பரிவோடு, அந்த கரிசனையோடு, அக்கறையோடு, கருணையோடு அந்த ஒரு தெனாரியத்தை அவர் கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணரசும் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான். ஆகையால் விண்ணரசில் இவர்தான் செல்வார், அவர்தான் செல்வார், அங்கு சமநிலை உண்டு, அல்லது தவறு செய்தவர்கள், தவறு செய்யாதவர்கள் என்ற பல கண்ணோட்டம் நம்முடைய கண்ணோட்டமாக இருந்தாலும் அங்கு ஆண்டவருடைய இரக்கம் மட்டுமே முன்னிறுத்தப்படுகிறது. நான் என் விருப்பப்படி கொடுப்பதால் உனக்கு என்ன? நல்லவனாக நடந்து கொள்வதால் உமக்கு எதுவும் பொறாமையா என்றெல்லாம் கூட அந்த நிலக்கிழார் கேட்பதாக ஆண்டவர் இந்த நாளில் கேட்கின்றார். பிரியமான சகோதர சோலே, பக்கத்து வீட்டுக்காரருடைய வெற்றி அடுத்த வீட்டுக்காரர் கேட்டவுடனே மெலிந்து போய் விடுவார். போட்டியும் பொறாமையும் கொண்ட உலகமாக இருக்கின்றது. ஒருத்தர் முன்னேறி விட்டார், ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார், அல்லது பணம் காசு சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றாலே மக்களுடைய பார்வை, சொந்த பந்தங்களுடைய பார்வை எல்லாம் வேறு மாதிரியாக இருக்கின்றது. உள்ளாத மனதில் எத்தனை நபர்கள் நாம் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல், பொறாமை இல்லாமல் நாம் மற்றவர்களை வாழ்த்துகிறோம். நம்மை விட மற்றவர்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சா, நல்ல மாப்பிள்ளையா, நல்ல பொண்ணா,
அல்லது நல்ல இடத்துல சம்மதமா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் போட்டி, பொறாமை, காய்மகாரம், நயவஞ்சகம். அடுத்தது அந்த திருமணத்திற்கு வருவதில்லை, திருமணத்துக்கு வந்தாலும் ஏதாவது சண்டையை மூட்டி விடுறது, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒன்று தூண்டி விடுவது, இவையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவை அத்தனைக்கும் காரணம் என்ன? பொறாமை. போட்டி இருக்க வேண்டும், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பொறாமை நம்மை அழித்து விடும் என்றால் அது மிகையாக. நச்சேரி பார்த்தோம் என்றால் அநீதி நடப்பது போல தெரிகின்றது. முதலில் வந்தவருக்கும் கடைசி வந்தவருக்கும், ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தவருக்கும் 2 மணி நேரம் வேலை செய்தவருக்கும் எப்படி ஒரே சமமான கூலி கொடுக்க முடியும்? இவையெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடியது. ஆனால் ஆண்டவர் அத்தனையும் கடந்து சென்று அவர் உதவி செய்கிறார். ஆண்டவரை பொறுத்தளவில் எல்லோரும் சமம்தான். எல்லோரும் அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள்வார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் எல்லோரும் விண்ணகத்திற்கு செல்ல முடியுமா? கண்டிப்பாக, நிச்சயமாக. நல்லவனாக இருந்தால் விண்ணிற்கு செல்ல முடியும். கடைசியானவர் முதன்மையாவார், முதன்மையானவர் கடைசியார். நன்மை நிறைந்தவராய் நல்லவராக வாழ்ந்தால் அத்தனை பேருக்கும் விண்ணரசில் இடம் உண்டு. விண்ணரசு என்பது அத்தனை பேருக்காகவும், ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமல்ல, இதோ அத்தனை பேருக்கும் சொந்தமானதுதான் விண்ணரசு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட விண்ணரசில் நாமும் இடம் பெற வேண்டும் என்றால் நிலக்கிழாரை போல நாமும் இரக்கமும் பரிவும் கருணையும் கொண்டவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை, இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதோ உன்னுடைய அரசு அத்தனை பேருக்கும் சொந்தமானது. நீர் அத்தனை பேரையும் அரவணைக்கக்கூடியவர். எங்களையும் அரவணைத்து இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், காரியங்கள்ல உங்களுடைய அரசை நிலநாட்டக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி, மற்றும் இந்த நாளில் உமக்கு ஏற்ற அந்த நன்மை நிறைந்தவர்களாய், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராய், வேலை தேடி வருபவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய மக்களாய், அல்லது அவருடைய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய நபர்களாய் என்று வாழ நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக இறக்கப்படக்கூடிய அந்த குணநலத்தை தரும்படி, எவ்வளவுதான் என்னை வெறுத்தாலும் மறுத்தாலும், இல்லாத பொல்லாதை பேசினாலும் அவர்களையும் அரவணைத்து அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை கொடுத்து, ஒருபோது நாங்கள் மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது நன்மைத்தனம் மிகுந்தவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.